மக்களே, எங்கள் ஊர் சாயல்குடியில் அண்ணா நகர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு சின்ன தெரு ஓரத்தில் இந்த ஒரு தோசை கடை. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இவங்களோட சட்னி வந்து ரொம்ப 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 சுவையாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, ஆட்டு உரலில் தான் சட்னி ஆட்டுறாங்க. விலை வந்து 5 ரூபா தான். இந்த சுற்று வட்டாரத்தில் சாயல்குடியில் அந்த ஒரு தெருக்குள்ள அண்ணா நகருங்கிற ஒரு ஏரியா பகுதியில் அந்த தெருக்குள்ள உள்ள மக்களோட காலை சாப்பாடே அந்த கடையில் கிடைக்கக்கூடிய அந்த ரொம்ப சுவையான இந்த தோசையும் அவங்க கொடுக்கக்கூடிய 10 ரூபாய்க்கு 3 இட்லி. ஏன்னா நிறைய கிராமப்புற மக்களோட ரொம்ப சின்ன சின்ன உணவு கலாச்சார முறைகளில் இது போல் தெருக்களில் வச்சு சின்ன அளவில் கடை நடத்தக்கூடிய மக்கள் ஏராளம் பேர் முன்னாடி இருந்தாங்க. இன்றைக்கி ஆட்கள் வந்து சொற்பமாக குறைஞ்சிட்டாங்க. அதில் ஒரு சில பேர் அந்த பாரம்பரிய முறையில் ஆட்டு உரல்லே ஆட்டி சட்னி செய்யக்கூடியவங்க சாயல்குடியில் இந்த ஒரு கடைனே சொல்லலாம். நீ அங்க இட்லி வைக்கும்போது வரான்னு தெரியல. ஆமா ஆமா, நீங்க அந்த ஆட்டு ஊரில் ஆட்டுற மாதிரி எடுத்தோம்ல. ஆமா, தேங்காய் சட்னி தானே? ஆமா, தேங்காய் சட்னி கலக்கி விட்டுருமா. அது எப்படியோ இருக்கிற மக எங்க நேரம் இப்படி போச்சு. நேரம் இப்படி போச்சு. அதுதான் எப்படின்னா நல்ல மகனும் போயிடுச்சு. ரொம்ப கவலைப்பட்டு நம்பி கிடக்கும். அம்மா, இது வந்து தோசை என்ன விலைம்மா? தோசை 5 ரூபா. 5 ரூபா. இட்லியும் 5 ரூபாயா? இட்லி 3 இட்லி 10 ரூபா. 3 இட்லி 10 ரூபா. ஆமா. இது சட்னி வந்து ஆட்டு உரல் தானே? ஆமா, ஆட்டு உரல். சட்னி நல்லா இருக்கும். நீங்க ஒரு நாள் சாப்பிட்டது இல்ல? சாப்பிட்டது. அன்னைக்கு ஆட்டு உரல்ல சட்னி எடுத்துருக்கோம்ல. ஆமா. முன்னாடி இது தோசை இதே விலை தான் என்னம்மா? முதல்ல 1 ரூபாயில இருந்துச்சு. அப்புறம் 2 ரூபா, அப்புறம் 4 ரூபா, இப்ப 5 ரூபா. 5 ரூபாயா? 20 ரூபாய்க்கு இட்லி போதுமா? இது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா? என்னத்தையே சும்மா இருக்கிறதுக்கு காசு நிறைய விளைஞ்சிச்சு அந்த தெருவில். அதுக்காக அது இந்த பிள்ளையும் முடியாம இருக்கு. நான் வந்து இன்னும் வயசுன்ற காலம் நான் ஒரு வேலைக்கு போக முடியாது. அவங்க முடியாம இருக்காங்க. இது நாங்க 3 பேருக்கு யாரு கொடுப்பா? அக்கமாரு கொடுப்பாங்களா? அதுக்கு தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு. இப்ப ஆட்டு உரல்லே ஆட்டுறீங்கல்ல? ஆமா. அது சிரமமா இல்லையா? சிரமம் பையன் அந்த பிள்ளை கொஞ்ச நேரம் ஆட்டுவோம், மூத்தவங்க கொஞ்ச நேரம் ஆட்டி கொடுப்போம். மிக்சியில ஆட்டி கொண்டு வரலாம்ல? புளிச்சு போயிருமா? இது தாங்கும். 3 மணி வரைக்கும் இருக்கும். என்ன தூங்கிட்டு வந்து தம்பிக்கு தக்காளி வைக்கல இல்லம்மா? அப்படி விற்காம போயிடுச்சுன்னா என்னமா பண்ணுவீங்க? நாங்க சாப்பிட்டுக்குவோம்ல. வேற கொண்டு போயெல்லாம் விற்பீங்களா? ஆமா, கொண்டு போய் தான் விற்பேன். தெருக்கள்லையும் கொண்டு போவீங்க? நல்லா வை. நல்லா இருக்கும். அப்படின்னு தம்பி. தக்காளி வைக்கவா? சாப்பிட்டு